ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தனில் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீட் 2026க்கு லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் ஃபேஷியல் பயோமெட்ரிக் ஆதார் பேஸ்டு ஃபேஷியல் பயோமெட்ரிக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்போ வரப்போகுது. அது எப்படி இருக்கும் அப்படின்ற டெமோ இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நம்ம நீட் 2026 அப்ளிகேஷன் போடும்போது கேப்சர் லைவ் ஃபோட்டோவும் ஆதார் பேஸ்டு ஃபேஷியல் பயோமெட்ரிக்கும் இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2026க்கான அப்ளிகேஷன் ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆக போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்குள்ளே உங்களோட ஆதாரை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்டிகுலர்லி பயோமெட்ரிக், இந்த உங்களோட ஃபேஸ் ரொம்ப பழசாக இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிறதுக்கு மாதிரி மேட்சாக இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணிடுங்க. அதே போல் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், உங்களோட ஐரிஷ், அந்த கண்ணு பயோமெட்ரிக் செக் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணவங்க இப்போ ரீசண்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டா ஆதார் வெரிஃபை பண்ணி அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை அது பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. பட் பர்ஃபெக்டாக அப்ளிகேஷன் போடுறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆதாரை அப் டு டேட் வச்சுக்கோங்க. எல்லோரும் சொல்வோம், ஆதாரில் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேம் டைப் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, பிரிண்ட் ஆகியிருக்க மாதிரி பார்த்துக்குங்கன்னு. ஆனால் இப்போ உங்கள் லைவ் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோவுக்கு மேட்ச் ஆகணுங்கிறத புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்ளிகேஷன் போடும்போது. அதனால தான் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது உங்களோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளேயே அனுப்ப போகிறாங்க. அதையும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போது ஆதார் பேஸ்டு ஃபேஷியல் பயோமெட்ரிக் எப்படி நம்ம பண்ண போகிறோம் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ். ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை சூஸ் பண்ணுறது ஆதாராக இருக்கணும். சார், என்னோடய ஆதார் அப்டேட்டாக இல்லை, என்னோடய ஆதாரில் மிஸ்டேக் இருக்குது, என்னோடய ஆதாரை நான் ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்குள்ளே அப்டேட் பண்ண முடியல. பயப்படவே தேவையில்ல, கவலையே வேண்டாம். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, இந்தியன் பாஸ்போர்ட்டு, ஃபாரின் பாஸ்போர்ட்டு, எது வேணால் நீங்கள் ஐடி ப்ரூஃபாக கொடுத்துக்கலாம். ஆதார் பயோமெட்ரிக் கம்பல்சன் கிடையாது. பட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்லது, பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது, ஜீரோ ப்ராப்ளம். நல்லதுங்கிறீங்க பண்ணுனா, அப்போ பண்ணலைன்னா கெட்டதா? இல்லை, அந்தளவுக்கு யோசிக்காதீங்க. பண்ணலனாலும் அதை பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஇஇ மெயின் என்டிஏ தானே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆதார் ஒத்துப்போகாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதார் இல்லாத மற்ற ஐடி ப்ரூஃபை கொடுத்து அவங்க எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டு வந்திருக்காங்க. ஸோ டோன்ட் ஒரி, இதில் பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்க. ஸோ உங்கள் ஐடென்டிட்டி ஆதார்னு இந்த இடத்துல ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்கு ஆதார்னு சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கேப்சா, அது அந்தந்த பேஜில் மாறி இருக்கும், அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் ஓடிபி கொடுக்குறீங்க. வந்த ஓடிபியை சப்மிட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இப்போ ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர்னு கேட்கும் அந்த அப்ளிகேஷனில். ஓகே கொடுங்க. கொடுத்ததும் உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை அதுவே எடுத்து காமிக்கும். இதுதான் ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். பாருங்கள், உங்கள் ஃபேஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஆதார் கார்டில் இருக்கிறதும் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. யுவர் ஐடென்டிட்டி ஹேஸ் பின் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் பர் ஆதார். த டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் வில் பி ரிவ்யூட் அண்ட் யூஸ்டு பை என்டிஏ ஃபார் அனாலிசிஸ்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் முடிஞ்சுது. அவன் திருப்பியும் யூஸ் பண்ணிக்குவான் எப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது, அந்த மாதிரிலாம். ஓகே, கேப்சர் லைவ் ஃபோட்டோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற டெமோ காமிச்சிட்றேன். இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஆப்ஷனே இருக்கும். கேப்சர் லைவ் ஃபோட்டோன்னு 8th ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனில் நம்ம 8வது ஸ்டெப்பில் லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணினா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே போவோம். சார், என் குழந்த வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, நான் அப்ளிகேஷன் எங்கள் வீட்டிலேருந்து போடுறேன். அந்த அன்னைக்கு என் குழந்தைய லீவ் போட்டு கூப்பிட்டு வரதுங்கிறது கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. இது சாத்தியம் இல்லை. எனக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்லேயே ஸ்டடி இன்சார்ஜ் யாராவது இருப்பாங்கல்ல, நீங்கள் அப்ளிகேஷன் போடுற டயத்தில் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப் ஸ்டெப் வரும்போது அது ஒரு QR கோடை ஜெனரேட் பண்ணும். ஒருவேளை குழந்தை உங்கள் கூட இல்லை, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, வெளியூர் போயிருக்காங்க, இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் போடுறவங்க வெளியூர்லேருந்து அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த பேஜ் வரும்போது இந்த QR கோடை ஃபோட்டோ எடுத்துக்குங்க. மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்குங்க.
மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்புங்க. இப்போ என் ஃபோன் இருக்குது, இந்த மாதிரி நான் இதை ஃபோட்டோ எடுத்துட்டேங்களா, இதை அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடணும். வட்டம் போட்டு அனுப்பாதீங்க, வட்டம் போடாமையே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இப்போ அவங்க ஃபோனில் இன்னொரு ஃபோன்லேருந்து அப்படியே இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அப்போ அங்கேருந்து அவங்க பேக்ரவுண்ட் கொஞ்சம் எம்டியாக செவுறு மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லுங்கள், க்ளீனாக இருக்க மாதிரி பேக்ரவுண்டு. அப்படி ஃபோட்டோ அவங்க அந்த கேப்சர் லைவ் ஃபோட்டோவுக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண உடனே, ஸ்கேன் பண்ணுறது எப்படி, மேலேருந்து கீழே இறக்குனீங்க அப்படின்னா மேலேயே ஆப்ஷன் இருக்கும், இங்கே மாதிரி ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் இப்போ இதில் ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த கியூஆர் இன்வேலிடாக போயிருக்கும். இங்கே பாருங்கள், கியூஆர் கோடு ஓப்பன் பண்ணால் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்குள்ளே கேப்சர் லைவ் ஃபோட்டோன்னு வரும். இது 15 நிமிஷத்துக்கு தான் வேலிடாக இருக்கும். அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே அவங்க ஸ்கேன் பண்ணி உள்ளே போனாங்க அப்படின்னா கேப்சர் லைவ் ஃபோட்டோன்னு வரும். அப்படி கிளிக் பண்ணாங்கன்னா ஃபோட்டோ லைவ் கேப்சர் பண்ணிடலாம். அதை அப்லோட் ஃபோட்டோன்னு ஒரு ப்ளூ கலரில் காமிக்கும். அதை கொடுத்துட்டாங்கன்னா இந்த அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்லோட் ஃபோட்டோகிராஃப் இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோகிராஃப் அப்லோட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஃபர்தர் ஸ்டெப்பு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட், ஃபைனல் சப்மிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் லைவ் ஃபோட்டோ நம்ம கேப்சர் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏன் பிக்சர் காட்டுது பாருங்கள், ஏன்னா நான் அப்ளிகேஷன் போடும்போது அந்த இடத்துல நான் இருந்ததுனால என்னோடய வெப்கேம் என்ன பிடிச்சி காமிக்குது. பட் இது என்ன சார் நீட் 2026 அப்ளிகேஷனா? இல்லை, இது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்கு அப்ளிகேஷன் போடும்போது இப்படி தான் இருந்தது. ஜேஇ மெயினுக்கு அப்ளிகேஷன் போடும்போது இப்படி தான் இருந்துச்சு. ரெண்டுமே என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, என்டிஏ வெப்சைட் தான். அப்போ நீட்டும் என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நம்ம புரிதல், நம்ம இன்னொன்று பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி. ஓகேங்க. ஸோ லைவ் ஃபோட்டோ இந்த மாதிரி கேப்சர் பண்ணிட்டார் அவர். இப்போது அவர் என் கூட இல்லை, நான் அப்ளிகேஷன் போடும்போது அவர் வெளியூரில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் அனுப்பினேன் இந்த கியூஆர் கோடை ஃபோட்டோ எடுத்து. அவங்க அதை ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இப்படி வந்துருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ராப்ளம். த ஃபோட்டோ கேப்சர்ட் டஸ் நாட் மேட்ச் த ஃபோட்டோ அவைலபிள் இன் யுவர் ஆதார். ஆதாரில் பால்வடியும் பால்வண்ண கண்ணனாக இருக்கார், இதில் மெச்சூர் ஆகிட்டார். இது 10th முன்னாடி எடுத்தது, இது 12th படிச்சுட்டு இருக்கையில் எடுக்கிறது. இதில் தாடி மீசெல்லாம் வந்துருச்சு, இதில் தாடி மீசையே இல்லை. அப்போ அது கரெக்டுன்னு சொல்லுமா சிஸ்டம்? அதனால் என்ன பண்ணுது, டஸ் நாட் மேட்ச்னு சொல்லுது. இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ரீகேப்சர் த லைவ் ஃபோட்டோ, ஒருவேளை லைட் இல்லாத இடத்துல அல்லது பேக்ரவுண்ட் கொசன் இருக்குது, இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது கிளாரிட்டி இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரீகேப்சர், ஆனால் உங்களுக்கு இதில் இருக்க மாதிரி தான் ஃபேஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா திருப்பியும் ரீகேப்சர் பண்ணலாம் ஃபோட்டோவை. அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீகேப்சர் பண்ண சொல்லும். அதுக்கடுத்து ஆமாம் சார், இதில் வந்து நான் 2nd ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோ இருக்குது, இப்போ நான் 12th வந்துட்டேன், இதில் குழந்தையாக இருக்கேன், இதில் மனுஷனாக மாறிட்டேன், மெச்சூர் ஆகிட்டேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் லேட்டர் ஆஃப்டர் அப்டேட்டிங் யுவர் ஃபோட்டோ இன் ஆதார். ஆதாரில் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். இது ஆட்டோ அப்டேட் ஆகிக்கும். ஆதாரில் அப்டேட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி ஆதார் அப்டேட் பண்ணிட்டேனே பயோமெட்ரிக்னா இந்த இடத்துல ஃபோட்டோ மாறிடும் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக. டு அப்டேட் யுவர் ஃபோட்டோ இன் ஆதார் ப்ளீஸ் விசிட் யுவர் நியரஸ்ட் ஆதார் சேவா கேந்திரா இ சேவை மையம். போனீங்க, இல்லை ஆதார் கேந்திர சேவாங்கிறது அந்தந்த தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கும். போனீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு எனக்கு டைம் இல்லை, அவங்க ரொம்ப நேரம் ஆகுங்கிறாங்க, நான் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரொசீட் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் ஆதார் ஃபோட்டோ மிஸ்மேட்ச் தான், ரெண்டும் ஒத்து வரல தான். பட் இதோடையே நான் ப்ரொசீட் பண்ணுறேன். கேண்டிடேச்சர் இஸ் லைபிள் டு கேன்சல்டு இன் ஃபியூச்சர் ஃபவுண்ட் டு பி கேஸ் ஆஃப் இம்பர்சனேஷன். ஆல் மாறாட்டம் பண்ணுறீங்கன்னு ஃபியூச்சரில் கண்டுபிடிச்சாங்கன்னா கேண்டிடேச்சர் கேன்சல் பண்ணுவாங்க. இந்த 3வது ஆப்ஷன் கொடுத்து போனால் கேண்டிடேச்சர்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா நீங்கள் ஆள் மாறாட்டம் பண்ணுறீங்கிறத ப்ரூஃப் பண்ணாதான். யாருங்க ஆள் மாறாட்டம் பண்ண போகிறோம்? ஸோ வேறு வழி இல்லாதப்போ 3வது சூஸ் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு அப்ளிகேஷன் டேட்டு எண்ட் ஆக போகுதுன்ட்டு நாங்கள் 3வது சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணோம். பட் அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. ஸோ இதுதான் லைவ் கேப்சர் ஃபோட்டோ ஆர் கேப்சர் லைவ் ஃபோட்டோ ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லா நியூஸ் பேப்பரில் எல்லா வீடியோவில் வரக்கூடிய அந்த அப்டேட். ஸோ இப்போ டெமோவோட காமிச்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அப்ளிகேஷனில் இது தாங்க ஸ்டெப்புன்னு காமிச்சிட்டா நீங்கள் பேனிக் ஆக மாட்டீங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. அப்பாடா இவ்வளவு தானா, பண்ணிடலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் மனசுக்குள்ளே வரும், பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும். அதுக்காக தான் இந்த டெமோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீட், கியூட் இந்த மாதிரி என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.